இங்க 2 ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப்க்கு ஒரே நேரத்துல குழந்தை பிறக்குது. பாய் பேபிக்கு ரிஷின்னு பேர் வைக்கிறாங்க, கேர்ள் பேபிக்கு ராதான்னு பேர் வைக்கிறாங்க. 2 பேரோட வீடுமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். 2 குடும்பமும் அவ்வளோ ஒத்துமையா இருப்பாங்க. இந்த 2 குட்டி பசங்களும் வளர்ந்துட்டாங்க. 2 பேருமே எப்பவும் ஒன்னா தான் இருப்பாங்க, ஒன்னா தான் ஸ்கூல் போவாங்க. 2 பேருக்கும் ஒரே நாள் பர்த்டேங்கிறதுனால 2 பேருமே மாத்தி மாத்தி கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போனால் எல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பையன் ராதாவோட கையை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்த ரிஷியுமே இனிமேல் நீ அந்த பையன்கிட்ட பேசக்கூடாதுன்னு ராதாட்ட சொல்றா. ராதாவுமே சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் அந்த பையன் ராதாட்ட பேச போறா. ரிஷியும் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நான் கூட பேச மாட்டேன்னு சொல்றான். எவ்வளோ சொல்லி கேட்காம அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காரான். இதை பார்த்து அந்த ரிஷியுமே அவனை போட்டு ரொம்பவே அடிச்சிடறான். இதுக்கெல்லாம் போய் அடிப்பேன்னு ராதா ரிஷி கூட ரொம்ப சண்டை போடுறா. எவ்வளோ சொல்லி கேட்காதனால ராதா அவனை அடிச்சிடறா. ரிஷியுமே திருப்பி அவனை அடிச்சிடறான். இனிமேல் நீ என் கூட பேசவே கூடாதுன்னு 2 பேர் சொல்லிக்கிறாங்க. இப்படியே பேசாம 10 வருஷம் கடந்து போயிடுது. 10 வருஷம் கழிச்சு 2 பேரும் பெரிய பசங்க ஆயிடுறாங்க. 2 பேருமே ஒரே மெடிக்கல் காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருப்பாங்க. 2 பேரும் பேசிக்கலனா கூட ஒருத்தங்களை மாத்தி ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. காலேஜ் கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தா ராதாவோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ராதாவோட அண்ணா ஒரு ரிஷி கிட்ட ராதாவும் கூடயே கூட்டிட்டு போயிடுன்னு சொல்றான். அவன் அதுக்கு ரொம்பவே சீன் போட்டு நான் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்றான். இதை பார்த்து அவங்க அண்ணனும் நானே உன்னை கூட்டிட்டு போறவான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அவன் மனசுக்குள்ள நம்ம ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். நின்றுட்டு இருக்கும்போது இப்ப ராதாவை தப்பான பார்வையில பாக்குறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ரிஷி வந்து நடுவுல நந்தி மாதிரி வந்து வண்டியை கொண்டு வந்து நிறுத்திடுறான். அவங்களும் வண்டியை இப்போ பின்னாடி தள்ளிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனா அங்கே ஒரு குட்டி பொண்ணு கொடை வித்துட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கிட்ட கொடை எவ்வளோன்னு சொல்லி வாங்கி இப்போ ஃபுல்லாக பிளாக் பண்ணி நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்து ராதாவுமே ரொம்ப சிரிச்சிட்டு கடைசியில் ராதாவோட அண்ணாக்கு ஏதோ வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரிஷிக்கோட போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இதை பார்த்து அனுவுமே ரொம்ப சந்தோஷமா அவளோட பைக்கில் ஏறிக்கிறான்.